வணக்கம் நண்பர்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி கத்துக்க போறோம் அப்படின்னா செட். செட்னா என்ன? செட் இஸ் an unordered collection of data. அன்ஆர்டர்ட்னா என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ டேட்டாவை நான் ஒரு ஆர்டர்ல கொடுத்துருக்கேன். 1 2 3 4 அப்படின்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா அந்த டேட்டா அதே ஆர்டர்ல ஸ்டோர் ஆகாது. வேற ஆர்டர்ல ஆர்டரை மாத்தி தான் ஸ்டோர் பண்ணும். அதுதான் செட். இன்னொன்னு பாத்தீங்கன்னா செட்டோட ஃபீச்சர் என்ன அப்படின்னா நீங்க எத்தனை டேட்டாவை திருப்பி ரிப்பீட் பண்ணி கொடுத்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் 1 1 2 2 3 4 5 6 1 1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கூட டேட்டா எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா யூனிக் வேல்யூஸ் மட்டும் தான் எடுத்துக்கும். ரிப்பீட்டட் வேல்யூஸை டிஸ்கார்ட் பண்ணிடும். ஸோ லெட் மீ கிவ் an எக்ஸாம்பிள். நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். ஸோ ஓகே, 123 456. நான் திருப்பி 123 ரிப்பீட் பண்ணுறேன், பார்த்துங்க எத்தனை டேட்டாஸ் நான் ரிப்பீட் பண்ணுறேன், அங்கே எனக்கு எத்தனை டேட்டாஸ் வருது அப்படின்றத நம்ம பார்த்துப்போம். சரிங்களா? ஓகே ஃபைன். ஸோ லெட் மீ ட்ரை டு பிரிண்ட் திஸ். I'll say my set. நான் சேவ் பண்ணுறேன், நான் எங்களுக்காக எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இப்போ டேட்டா பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்டோர் ஆகுது? 3 4 5 6. ஆனால் ஃபஸ்ட்டு கொடுத்த டேட்டா என்னது? 123. அது ஸ்டோர் ஆகுதா? இல்லை. 456 இருக்குது. 2 3 5 4 7 8 9 123. ஸோ இங்கே 123 நான் 2 டைம்ஸ் கொடுத்துருக்கேன். எத்தனை தடவை வந்திருக்கு? ஒரு தடவை வந்திருக்கு. 456 நான் 2 டைம்ஸ் கொடுத்துருக்கேன், ஒரு தடவை தான் வந்திருக்கு. ஸோ நான் டேட்டாவை எத்தனை தடவை ரிப்பீட் பண்ணாலும் அதை ரிப்பீட் ஆன டேட்டாஸை டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு டேட்டாவை ஒரு தடவை தான் ஸ்டோர் பண்ணும். சரிங்களா? அதே மாதிரி நான் எந்த ஆர்டரில் டேட்டாவை கொடுத்துருக்கணும் அந்த ஆர்டரில் டேட்டா உள்ளே இருக்காது. அது வந்து இட் வில் பி இன் இட்ஸ் ஓன் ஆர்டர். சரிங்களா? அது என்ன ஆர்டர் நம்ம கொடுக்குறோம் அப்படின்றது நம்ம அது கவலையே கிடையாது. டேட்டாவை அது ஒரு ஆர்டரில் ஸ்டோர் பண்ணிக்கும். தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் இஸ் unordered set of unordered collection of dataன்னு சொல்லுவாங்க. செட் அப்படின்னாவே இட் இஸ் unordered collection of data. சரி, ஓகே. ஸோ இப்போ இது அன்ஆர்டரில் இருக்குது, ஒரு பர்ஃபெக்ட் ஆர்டரில் இல்லை. நான் எந்த டேட்டாவை கொடுத்துருக்கணும் அந்த ஆர்டரில் இல்லை. இதில் இண்டெக்ஸ் யூஸ் பண்ண முடியுமா? இங்கே பார்த்தீங்கன்னா you cannot use indexing, right? No indexing, no slicing. ஸோ செட்டை பொறுத்த வரைக்கும் உங்களால் இண்டெக்ஸிங்கும் கொடுக்க முடியாது, ஸ்லைசிங்கும் கொடுக்க முடியாது. ரைட்? ரெண்டு விஷயம் கிடையாது இதில். மற்ற எல்லாத்துலேயும் எல்லா கலெக்ஷன் டேட்டா டைப்ஸ்லையும் இருந்தது. ரெண்டு விஷயம் இதில் கிடையாது. ஒன்று என்னது? இண்டெக்ஸிங், இன்னொன்று வந்து ஸ்லைசிங். இது ரெண்டுமே இதில் கிடையாது. ஓகே, நீங்கள் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும், there is no indexing and no slicing. ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம இதில் இருக்க மெத்தட்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேட்டாவை நான் ஆட் பண்ணணும் அப்படின்னா என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்ப்போம். myset டாட் ஆட். ஸோ இந்த மெத்தடில் தான், இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நான் டேட்டாவை ஆட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ சே 3 4 6 5. அந்த டேட்டா இருக்குது ஆல்ரெடி? இல்லை, அந்த டேட்டா உள்ள ஆல்ரெடி இல்லை. ஸோ அப்போது ஸ்டோர் ஆகும். ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவை நான் கொடுத்தா என்ன ஆகாது? டேட்டாவை டிஸ்கார்ட் பண்ணிவிடும், இருக்காது. ஓகேவா? ஸோ ரிப்பீட்டட் டேட்டாஸை எப்போவுமே வந்து செட் எடுத்துக்காது. ஃபைன், ஓகே, வி காட் த அவுட்புட். என்ன வந்திருக்கு? ஸோ இப்போ வந்து 3 4 5 6 4 6. ஓகே, அண்ட் தென் புதுசாக கொடுத்த டேட்டா 3 4 5 6 உள்ள ஆட் ஆயிருக்கு. ஓகே ஃபைன். ஸோ நான் எந்த டேட்டா கொடுக்குறனோ அந்த டேட்டாவை ஆட் பண்ணும், பட் இட் வில் நாட் பி இன் த சேம் ஆர்டர் விச் இட் இஸ். ரைட்? ஃபஸ்ட்டு முன்னாடி இருந்த டேட்டாவை நீங்கள் பார்க்குறீங்க, இந்த ஆர்டரில் கொடுத்துருக்கேன். அடுத்து ஒரு புதுசாக ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணியிருக்கேன், அது வந்து இன் பிட்வீனில் இன்சர்ட் ஆயிருக்கு. ஓகேவா? அண்ட் முன்னாடி கொடுத்த டேட்டாவும் இப்போ கொடுத்த டேட்டாவும் அது சேம் ஆர்டரில் இல்லை, அது வேற ஒரு ஆர்டரில் இருக்குது. ஓகேவா? சரி. ஸோ நான் எந்த டேட்டா கொடுத்தாலும் இட் வில் பி ஆல்வேஸ் அன்ஆர்டர்ட். ஸோ ஆட் வந்து என்ன பண்ணுது? ஒரு டேட்டாவை ஆட் பண்ணுது. சரி, ஒரு டேட்டாவை நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ myset டாட் remove. So when I say myset dot remove and then எந்த டேட்டாவை நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு பார்ப்பேன்னா, ஸோ ஓகே 789 ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஸோ 789 நான் இதை ரிமூவ் பண்ணுறேன். லெட் மீ ட்ரை டு பிரிண்ட் இட் அகெயின். நான் இது ரெண்டுத்தையும் இப்போதைக்கு கமெண்ட் பண்ணிக்கிறேன், இது தேவையில்லை எனக்கு. ஓகே, லெட் மீ கிளியர் த ஸ்க்ரீன். print again for you. ஓகே, ஸோ இப்போ 3 4 5 6 4 5 6. ஓகே, 789 நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ ரிமூவ் பண்ண டேட்டா இங்கே இல்லை. செகண்ட் டைம் நான் பிரிண்ட் பண்ணும்போது ரிமூவ் பண்ண டேட்டா இல்லை. ஓகே, நான் இப்போ ஒரு டேட்டா இல்லாத டேட்டாவை நான் ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ என்கிட்ட டேட்டா எந்த டேட்டா இல்லை? 7890 டேட்டா இல்லை. இல்லாத டேட்டா ரிமூவ் பண்ண ட்ரை பண்ண என்ன ஆகும்? இட் வில் கிவ் மீ எரர். ஸோ கீ எரர் 7890, அந்த டேட்டா இல்லைன்னு எனக்கு காமிக்குது. சரி, ஓகே, எனக்கு எரர் வேணாம், டேட்டா இல்லைன்னா சும்மா இருந்தால் போதும், எனக்கு எரர் காமிக்க வேணாம் அப்படின்னா ஐ வில் பி யூசிங் அ மெத்தட் கால்ட் அஸ் டிஸ்கார்ட். ரைட்? புரிஞ்சுதா? ரிமூவ் யூஸ் பண்ணி இல்லாத டேட்டாவை நான் ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணால் எனக்கு எரர் காமிக்கும். ரைட்? இதே நான் டிஸ்கார்ட் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இல்லாத டேட்டாவை நான் வந்து ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா எதுவுமே நடக்காது. இட் வில் ரிட்டர்ன் நன். ஓகேங்களா? எதுவுமே நடக்காது, எந்த எரரும் காமிக்காது. இல்லை அப்படின்னா இல்லை, தட்ஸ் ஆல். புரிஞ்சுதுங்களா? ஓகே, ஸோ ரிமூவ் வில் ரிமூவ் அ டேட்டா. பர்டிகுலர் வேல்யூவை நான் வந்து கொடுத்தேன்னா அந்த வேல்யூவை ரிமூவ் பண்ணும். டிஸ்கார்ட்னா அதே மாதிரி பர்டிகுலர் வேல்யூவை ரிமூவ் பண்ணும். ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, இல்லாத வேல்யூவை நான் ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணால் ரிமூவ் மெத்தட் எனக்கு எரர் த்ரோ பண்ணும்.
டிஸ்கார்ட் மெத்தட் எந்த எரரும் த்ரோ பண்ணாது, இட் வில் பி சைலண்ட். புரிஞ்சுதுங்களா? இதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் ரிமூவ் அண்ட் டிஸ்கார்ட். ஓகே, ஸோ இன்னொரு மெத்தட் இருக்கு, தட் இஸ் பாப். நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற மெத்தட் எல்லாத்துலையும் யூஸ் பண்ணுவோம் பாப். ஓகே, ஸோ இங்கே பாப்பில் வந்து நம்ம எந்த ஐட்டமும் நம்பரும் தரமாட்டோம். எதர் ஐட்டமோ இல்லை வேல்யூவோ இல்லை இது எந்த லொக்கேஷன் இருக்கோ அது எதுவுமே தர முடியாது, பிகாஸ் இட் இஸ் அன்ஆர்டர்ட். ஸோ செட் அப்படின்றது அன்ஆர்டர் அப்படின்றதுனால நான் வந்து இண்டெக்ஸ் பொசிஷனை தர முடியாது. ஓகே, தட்ஸ் ரீசன் வை பாப் வெறும் வந்து பாப் மட்டும் தான் கொடுப்போம், உள்ளே வந்து நான் எந்த வேல்யூவும் கொடுக்க மாட்டேன். ஓகேவா? ஸோ மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பாப்குள்ளே என்ன கொடுப்போம், நம்ம வில் கிவ் த இண்டெக்ஸ் பொசிஷன். எந்த பொசிஷனில் இருக்கோ அந்த பொசிஷனை ரிமூவ் பண்ணுன்னு சொல்லிட்டு பாப் மெத்தடில் கொடுப்போம். நம்ம லிஸ்ட்டில் பார்த்தோம், லிஸ்ட் டாட் பாப் ஆஃப் இண்டெக்ஸ் பொசிஷன் கொடுப்போம். பட் இங்கே வந்து வில் நாட் கிவ் எனி இண்டெக்ஸ் பொசிஷன் பிகாஸ் செட் இஸ் அன்ஆர்டர்ட், இட் டசன்ட் ஹவ் இண்டெக்ஸ். செட்டில் வந்து இண்டெக்ஸ் பொசிஷனே கிடையாது. ஓகே ஃபைன், லெட் மீ ரன் திஸ் கோட் ஃபார் யூ. ஓகே, ஸோ இது என்ன ரிமூவ் பண்ணும் அப்படின்னா, அதுக்கு என்ன தோணுதோ அதான் ரிமூவ் பண்ணும். இதை தான் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு we cannot ஐடென்டிஃபை. அது எதை ரிமூவ் பண்ணுறது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அது என்ன தோணுதோ அதான் ரிமூவ் பண்ணும். அது என்ன ரிமூவ் பண்ணியிருக்குன்றதை வேணால் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ லெட் மீ சேவ் திஸ். நான் உங்களுக்கு ஒருத்தர் கிளியர் பண்ணிடுறேன் ஸ்க்ரீனை. எனக்கு என்ன ரிமூவ் பண்ணுது அப்படின்னு தெரியணும் அப்படின்னா இந்த ரிமூவ் பண்ணுற வேல்யூவை இது வந்து இங்கே த்ரோ பண்ணும். ஓகேவா? ஃபைன். ஸோ பாப் பார்த்துட்டோம். பாப் வந்து என்ன பண்ணுது, ஏதாவது ஒரு வேல்யூவை ரிமூவ் பண்ணுது. ஓகே ஃபைன். கிளியர் பண்ண முடியுமா? எஸ், we can clear it. ஓகே, எப்படி கிளியர் பண்ணலாம்? I'll say my set dot clear. ஸோ கிளியர் பண்ண என்ன ஆகும், டேட்டாஸை மட்டும் கிளியர் பண்ணும், எனக்கு எம்டி செட் ரிட்டர்ன் ஆகும். செட் வந்து நான் எப்படி போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா பிரேசஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் வந்து யூ நீட் டு ரிமெம்பர் சர்டன் திங்ஸ். ஒன்று வந்து லிஸ்ட்டுக்கு வந்து நான் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவேன், டப்பிளுக்கு பெரான்சஸ் யூஸ் பண்ணுவேன், செட்டுக்கு பிரேசஸ் யூஸ் பண்ணுறேன். பிரேசஸ் யூஸ் பண்ணி உள்ள நான் எந்த வேல்யூ கொடுக்குறனோ தட் வில் பிகம் அ வேல்யூ ஆஃப் செட். ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு ரன் பண்ணால் டேட்டா வருது. ஓகே, ஸோ டேட்டா வருது. பட் ஆனால் எனக்கு வந்து எம்டி செட் எப்படி பிரிண்ட் ஆகுது, செட் ஆஃப் செட் அப்படின்னு போட்டு 2 பெரான்சஸ் பிரிண்ட் ஆகுது, செட் ஆஃப்னு சொல்லுவாங்க. இப்போது நீங்கள் லிஸ்ட் அப்படின்னா ப்ராக்கெட் பிரிண்ட் ஆகும், எம்டி ப்ராக்கெட். டப்புள்னா எம்டி பெரான்சஸ் பிரிண்ட் ஆகும். பட் இங்கே செட்டுனும் போது ஏன் பிரேசஸ் பிரிண்ட் ஆகலை அப்படின்னா, பிரேசஸ்க்கு வேற மீனிங் இருக்குது, அது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பட் ஆஸ் ஆஃப் நவ் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எம்டி செட் நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா எப்படி கிரியேட் பண்ணுவேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இஃப் ஐ வாண்ட் டு கிரியேட் எம்டி செட், ஐ வில் சே மை செட் assign. இப்படி கொடுக்க முடியாது, இப்படி கொடுத்தா இது வந்து இதுக்கு வேற மீனிங், அது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு அது என்னன்னு சொல்கிறேன், இது வந்து டிக்ஷனரி அப்படின்னு சொல்லுவாங்க. எம்டி பிரேசஸ் கொடுத்தா அது என்னது, டிக்ஷனரி. இல்லை எனக்கு எம்டி செட் வேணும் அப்படின்னா ஐ நீட் டு சே செட் ஆஃப். இப்படி கொடுத்தா தான் எனக்கு எம்டி செட் கிரியேட் ஆகும். ஓகே, திஸ் இஸ் எம்டி செட். புரிஞ்சுதா? ஓகே, ஸோ எம்டி செட் எப்படின்னு பார்த்துட்டோம். லெட் மீ கமெண்ட் திஸ் ஃபார் யூ. இப்போதைக்கு என்னென்ன மெத்தட்ஸ் பார்த்துருக்கோம், நம்ம ஆட் பார்த்தோம், எப்படி டேட்டாவை ஆட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். ரிமூவ் பண்ணுறதுக்கு ரிமூவ், டிஸ்கார்ட், பாப் 3 மெத்தட் இருக்குது. ரிமூவ் மெத்தடில் வேல்யூ கொடுப்போம், டிஸ்கார்ட் மெத்தடில் வேல்யூ கொடுப்போம். ரிமூவ்க்கும் டிஸ்கார்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், ரிமூவ் மெத்தடில் டேட்டாவை ரிமூவ் பண்ணும், இல்லாத டேட்டா கொடுத்தா எரர் த்ரோ பண்ணும். டிஸ்கார்ட் மெத்தட் இல்லாத டேட்டா கொடுத்தா எரர் த்ரோ பண்ணாது. பாப் வந்து ரேண்டமாக ஏதாவது ஒரு வேல்யூ பிக் பண்ணி எனக்கு டிஸ்கார்ட் ரிமூவ் பண்ணிடும். தென் கிளியர் மெத்தட் வந்து டேட்டாவை கிளியர் பண்ணிடும். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இந்த மெத்தட்லாம் பார்த்தோம். இதை தவிர்த்து நம்மளுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அது என்ன பண்ணும் அப்படின்னா, இட் ஹெல்ப்ஸ் இன் சம் ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன். என்னென்ன ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் அதில் ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஓகே, ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இட் ஹெல்ப்ஸ் இன் டூயிங் சம் ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன். என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் உங்களுக்கு நீங்கள் வந்து ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க, யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃபரன்ஸ், சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் அதெல்லாம் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் வந்து நம்ம இங்கே செட்டில் பண்ணலாம். சரி, அது ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? ஓகே, ஸோ லெட் மீ டேக் 2 டேட்டா. ஒன்று வந்து சயின்ஸ் குரூப்னு ஒன்று எடுத்துக்கிறேன். அதில் வந்து எனக்கு டேட்டா இருக்குது ஃபிசிக்ஸ், chemistry, maths, and then computer science. அடுத்து இன்னொரு குரூப் எடுத்துக்கிறேன். ஸ்கூலில் வந்து 2 குரூப் இருக்குது. ஒன்று வந்து ஆர்ட்ஸ் குரூப், இன்னொன்று வந்து சயின்ஸ் குரூப். ஓகே, ஸோ இந்த ஆர்ட்ஸ் குரூப்பில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஆர்ட்ஸ் குரூப்பில் லெட் மீ ஹாவ் எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ், ரைட்? ஸோ சயின்ஸ் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது. ஆர்ட்ஸ் குரூப்பில்
எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கவுண்ட்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது. சரி, ஓகே. ஸோ இப்போ இந்த ஸ்கூலில் வந்து ரெண்டு குரூப்புக்கும் எது காமனாக இருக்குது, இல்லை ரெண்டு குரூப்புக்கும் எது டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்குறதுக்கு வில் பி யூசிங் சம் மெத்தட்ஸ். அந்த மெத்தட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து லெட் மீ சே print science group dot intersection of arts group. ஸோ சயின்ஸ் குரூப் டாட் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஆர்ட்ஸ் குரூப்னா ரெண்டு குரூப்புக்கும் சயின்ஸ் குரூப்புக்கும் ஆர்ட்ஸ் குரூப்புக்கும் காமனாக என்ன சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இங்கே பார்த்து நம்மளுக்கு தெரியும் என்ன சப்ஜெக்ட் காமனாக இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து காமனாக இருக்குது, அது பிரிண்ட் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ இன்டர்செக்ஷன் எப்பவுமே ரெண்டு குரூப்புக்கும் காமனாக இருக்க டேட்டாவை எனக்கு பிரிண்ட் பண்ணும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரிண்ட் ஆகிடுச்சா? ஓகே. ஸோ இப்போ இதுக்கு வந்து இப்போ காமனாக இருக்கிறது பார்த்தாச்சு. இல்லை ரெண்டுத்துலேயுமே வந்து இதில் இருக்கிறது அதில் இல்லை, ரைட்? ஸோ சயின்ஸ் குரூப்பில் இருக்கிறது எது வந்து ஆர்ட்ஸ் குரூப்பில் இல்லாத ஒன்று அப்படின்னு பார்க்கும்போது வில் பி யூசிங் டிஃபரன்ஸ், ரைட்? டிஃபரன்ஸ் ஒரு மெத்தட் யூஸ் பண்ணும். இந்த மெத்தட் யூஸ் பண்ணால் எனக்கு என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ திஸ் வில் பிரிண்ட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டரில் பிரிண்ட் ஆகலை, ரைட்? அதுதான் வந்து செட் வந்து டேட்டா எப்பவுமே வந்து ஆர்டரில் எடுத்துக்காது. ஓகே. சயின்ஸ் குரூப்பில் இருக்கிற சில சப்ஜெக்ட்ஸ் எது ஆர்ட்ஸ் குரூப்பில் இல்லை அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ். ஓகே, எனக்கு ஆர்ட்ஸ் குரூப்பில் இருக்க சப்ஜெக்ட் எது சயின்ஸ் குரூப்பில் இல்லை அப்படின்னு பார்க்கணும். என்ன பண்ணோம்? ஜஸ்ட் மேக் அ சேஞ்ச் ஹியர். என்ன பண்ணோம்? நான் ஆர்ட்ஸ் குரூப் டாட் டிஃபரன்ஸ் ஆஃப் சயின்ஸ் குரூப். புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே, ஆர்ட்ஸ் குரூப் டாட் டிஃபரன்ஸ் ஆஃப் சயின்ஸ் குரூப். ஸோ இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணால் எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும்? என்னாச்சு? ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். SCIEN. ஓகே, இங்கே நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஓகே, இட்ஸ் டைப்போ எரர், டோன்ட் வரி. ஓகே, நான் இதை பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும்? எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ். அதாவது ஆர்ட்ஸ் குரூப்பில் இதெல்லாம் இருக்குது, அது எது சயின்ஸ் குரூப்பில் இல்லை. இதெல்லாம் சயின்ஸ் குரூப்பில், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, அதனால் அது பிரிண்ட் ஆகலை. ஸோ எக்கனாமிக்ஸ், காமர்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் சயின்ஸ் குரூப்பில் இல்லை, அது மட்டும் பிரிண்ட் ஆகணும். சயின்ஸ் குரூப்பில் இருக்குது, ஆர்ட்ஸ் குரூப்பில் எது இல்லை அப்படின்னு பிரிண்ட் பண்ணோன்னா என்ன பண்ணும்? சயின்ஸ் குரூப் டாட் டிஃபரன்ஸ் ஆஃப் ஆர்ட்ஸ் குரூப்னு பிரிண்ட் பண்ணும். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? இன்டர்செக்ஷன், டிஃபரன்ஸ். அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்படி வந்து மாற்றி போடுறது கஷ்டமாக இருக்குது, எனக்கு ரெண்டுத்துலையுமே எது காமனாக இருக்கோ அதை தள்ளிட்டு எது டிஃபரன்ஸ் இருக்கோ அதை மட்டும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஐ வில் பி யூசிங் அ மெத்தட் கால்ட் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ், ரைட்? ஸோ சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் அப்படின்னு கொடுத்தோன்னா என்ன ஆகும்னா, ரெண்டுத்துலையுமே வந்து எதுலாம் டிஃபரன்ஸ், காமர்ஸ், மேக்ஸ், அக்கௌண்ட்ஸ், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ், இதுதான் டிஃபரன்ஸாக இருக்கிறது. காமனாக இருக்கிறது என்னது? கம்ப்யூட்டர் சயின்ஸ். அது எனக்கு பிரிண்ட் ஆகாது. ஸோ காமனாக இருக்கிறத தவிர்த்து மற்றது எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்? சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, இல்லை எனக்கு எல்லாமே வேணும், என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கோ எல்லா மெத்தடுமே எனக்கு தெரியணும், எல்லா அந்த டோட்டலாக இருக்கிற எல்லா குரூப்பும் எனக்கு பிரிண்ட் ஆகணும், அந்த ஸ்கூலில் ஒரு அந்த காலேஜில் இருக்க எல்லா குரூப்பும் எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா ஐ வில் பி யூசிங் யூனியன் போட்டால் என்ன பிரிண்ட் ஆகுது? எல்லா சப்ஜெக்ட்ஸும் பிரிண்ட் ஆகும். காமர்ஸ், ஃபிசிக்ஸ், எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, அக்கௌண்ட்ஸ் அண்ட் மேக்ஸ். புரிஞ்சுதுங்களா? ஸோ 4 மெத்தட்ஸ் பார்த்தோம். ஒன்று வந்து இன்டர்செக்ஷன், டிஃபரன்ஸ், அண்ட் தென் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ், ஃபைனலாக யூனியன், ரைட்? ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஸோ இன்டர்செக்ஷன் என்ன பண்ணும்? இட் வில் கிவ் ஒன்லி த காமன் வேல்யூஸ். ரெண்டு குரூப்புக்கும் இருக்க காமன் வேல்யூஸை பிரிண்ட் ஆகும், ரெண்டு செட்டில் இருக்க காமன் வேல்யூஸை பிரிண்ட் ஆகும். டிஃபரன்ஸ் வந்து எது நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்கணும், அது வந்து எது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க டேட்டாவில் இல்லையோ அதை வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணும். சிமெட்ரிக் டிஃபரன்ஸ்னா ரெண்டுத்துலையுமே காமனாக இருக்கிறத தள்ளிட்டு மீதி இருக்கிறத மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணும். யூனியன் அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்டும் பிரிண்ட் பண்ணும், ரிப்பீட்டேஷன் இருக்காது. இங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு தடவை தான் வந்திருக்கு. ஈவன் தோ இட் இஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன் சயின்ஸ் குரூப் அண்ட் ஆர்ட்ஸ் குரூப்பில் ரெண்டுத்துலையும் இருந்தாலும் ஒரு தடவை தான் எனக்கு பிரிண்ட் ஆகும். சரிங்களா? ஓகே, ஸோ வி ஹவ் சீன் இன்டர்செக்ஷன், டிஃபரன்ஸ், சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் அண்ட் யூனியன். 4 இம்பார்ட்டன்ட் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ். அது தவிர்த்து நம்ம வேற என்னென்ன மெத்தட்ஸ் பார்த்தோம்? ஆட், ரிமூவ், டிஸ்கார்ட், பாப் அண்ட் கிளியர். 5 மெத்தட் பார்த்தோம். சரிங்களா? இதுதான் வந்து நம்ம செட்டில் இருக்க மெத்தட்ஸ். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ்லையும் பண்ணலாம், இங்கிலீஷ்லையும் பண்ணலாம். நீங்கள் எந்த லாங்குவேஜில் பண்ணுறீங்களோ அந்த லாங்குவேஜில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், பட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.